எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு நார்த் இந்தியன் ரோட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் மிஸ்ஸி ரோட்டி. இதில் நம்ம கோதுமை மாவும் கடலை மாவும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிஸ்ஸி ரோட்டி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1 கப் கடலை மாவு போடுங்க. இதில் நான் நிறைய இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஃப்ரெஷ்ஷான புதினா பொடியாக நறுக்குனது, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஓமம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச தனியாத்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச சீரகத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது நான் வீட்லேயே அரைச்சது, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக நான் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற ரோட்டி ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் பார்த்து செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மாவு அப்படியே 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிரிச்சுட்டு உருட்டிக்கலாம். உருட்டின மாவை எடுத்துட்டு மாவில் போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு உருட்டின மாவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தேய்க்க ஆரம்பிங்க. இந்த ரோட்டி சப்பாத்தி மாவு அளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வராது. நான் ப்ரெசன்டேஷனுக்காக பாத்திரத்தோட ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேய்ச்சிட்டே அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரோட்டியும் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் தவாவை சூடு பண்ணுங்க. தவா நல்லா சூடானதும் திரட்டின ரொட்டியை போட்டு வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் டாட்ஸ் வந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் தடவுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் தவாலேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சூப்பர் டேஸ்டியான மிஸ்ஸி ரோட்டியை சர்வ் பண்ணுங்க. நான் இந்த மிஸ்ஸி ரோட்டி கூட தக்காளி சட்னி, தயிர், அப்புறம் ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.